ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான கேரட் பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண கேரட் சேர்த்துட்டு, கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேரட் பொரியல் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இந்த கேரட்டை தண்ணியிலிருந்து நல்லா வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் தான் டேஸ்ட்டு, அதனால் வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ரெண்டுமே ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே வேக வச்சு வடித்து எடுத்து வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி கேரட் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவையான மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம், மஞ்சத்தூள், கேரட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே நல்லா கலந்து வர வரைக்கும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேரட் பொரியல் ரெடி. இந்த பொரியல் காரக்குழம்பு, வத்த குழம்பு கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தவிர எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.